அண்ணாமலையை தவிர அண்ணாமலை மீது மற்ற எல்லோருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. தனிக்கட்சி ஆரம்பாரா தெரியல, அதைத்தான் இவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேசிய தலைவர் ஒருத்தர் வரப்போறார், அவர் வந்து உடனே தேசிய அளவில் பட்டியல் அறிவிப்பார், நிர்வாகிகள் பட்டியல். அதில் அண்ணாமலைக்கு இடம் இல்லைன்னா அண்ணாமலை அப்பதானே சில முடிவுகள் எடுப்பார், அது வரைக்கும் காத்திருப்பார். பிஜேபியில் இருக்கிற பிராமணர்கள் அண்ணாமலைக்கு எதிராக போறாங்கன்னு ஒரு செய்தி இல்லை, ரொம்ப சமுதாய ரீதியாக உள்ளுக்குள்ள போக வேணாம். நான் சொன்னது ஆதரவு தளங்கிறதுக்காக பிராமணர்கள் வார்த்தையை பயன்படுத்தினே தவிர மற்றபடி தனித்தனியா ஜாதி சொல்ல வேண்டியதில்லை. அண்ணாமலையை ரசிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு, கவுண்டர்களை தாண்டி ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை இழக்கலாமா வேணாமா அப்படின்னு அமித்ஷா எடுக்கிற முடிவை பொறுத்துதான் அண்ணாமலையோட உயர்வும் தாழ்வும். இல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து வழவழப்பா இவ்வளவு நாள் தலைவர்கள் எல்லாம் வழவழப்பாவே ஒரு தலைவர்கள் ஒன்னுத்தையும் ஒழுங்கா பேசாம இருந்தாங்க. இப்பதான் ஒரு வைப்ரண்டான லீடர். இல்ல, வைப்ரண்ட்னு ஒரு பார்வை இருக்கு, ஆணவம் கலந்த உடல் மொழின்னு இன்னொரு பார்வையும் இருக்கு. ஏதோ அண்ணாமலை அப்படியே புனிதமான அரசியல் பண்ணதெல்லாம் நினைக்காதீங்க. அவருக்கு நான் எத்தனையோட அறிவுரை சொல்லியிருக்கேன் இது மாதிரியான பேட்டிகள் மூலமா. இவ்வளவு ஆணவம் கூடாது, இவ்வளவு பொய் பேசாதீங்க, உங்களை விட புத்திசாலிகள் மக்கள்னு சொன்னவன்னா என்னை போன்றவங்களும் தொடர்ந்து சொன்னாங்க. அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு தான் கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காரு, நான் சந்தோஷப்படுறேன்.